வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இந்த எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா இப்போ வரப்போகிற வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நல்லா கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து நம்ம வீட்டில் இருந்துகிட்டே ஒரு ஜாப் பண்ணலாங்க. அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ பார்த்து நம்ம வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஓரளவுக்கு இன்டர்நெட் நாலேஜ் இருக்கிறவங்க இதில் ஜாயின் பண்ணுற மூலியமாக நமக்கு வந்து ஒரு வருமான வாய்ப்பு வந்து பெறலாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வேப்பம்பூவோட பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வேப்பம்பூவில் பாக்டீரியா எதிர்ப்பு, பூஞ்சை எதிர்ப்பு, வைரஸ் எதிர்ப்பு பண்புகள் வந்து அதிகமாக இருக்குங்க. அதனால் இது வந்து நீரிழிவு, கல்லீரல் பிரச்சனை, அது மட்டும் வயிறு கோளாறு போன்ற நோய்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு மருந்தாக பயன்படுது. இது வந்து முகப்பரு, தோல் பிரச்சனைகளான முகப்பரு, பருக்கள் இதை வந்து சரிப்படுத்துறதுக்கும் இந்த வேப்பம்பூ வந்து நமக்கு வந்து பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் பித்தம் வந்து போக்குறதுக்கும் இந்த வேப்பம்பூவை அரைச்சி நமக்கு வந்து அது நெய்யில் வதக்கி உப்பு, புளி, மிளகு, சீரகம், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து துவையலாக அரைச்சி சாப்பிட்டோம்னா பித்தம் வந்து போயிடுங்க. இது வந்து அந்த அளவுக்கு நல்லதுங்க. இது தொற்றுநோய்க்கு எதிராக வந்து வேப்பம்பூ வந்து நமக்கு வந்து பயன்படுது. சளி, தொண்டை புண், சுவாச பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து பாதுகாக்குது. இது வந்து வேறு என்னென்ன பண்ணுதுன்னா சர்க்கரை நோய், கல்லீரல் பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கும் இது வந்து நமக்கு வந்து பயன்படுது. செரிமான பிரச்சனைகளுக்கும் இது வந்து நமக்கு வந்து ஒரு மருந்தாக பயன்படுது. வயிறு கோளாறுகளுக்கு ஒரு சிறந்த மருந்தாக வேப்பம்பூ வந்து நமக்கு வந்து பயன்படுது. இது வந்து அது மட்டும் இல்லாமல் தோல் ஆரோக்கியத்துக்கும் நமக்கு வந்து பயன்படுதுங்க. தோல் வெடிப்பு, முகப்பரு, அது மட்டும் இல்லாமல் தயிரோட வேப்பம்பூவை வந்து பொடியை வந்து கலந்து முகத்தில் தடவினோம்னா இந்த தோல் ஆரோக்கியம் வந்து மேம்படுங்க. இது நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்குது. இது வந்து அலர்ஜி மற்றும் காயத்தை வந்து குணப்படுத்துகிற தன்மை வந்து இதுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இந்த வேப்பம்பூவை வந்து ரசமாக வச்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் வந்து வேப்பம்பூ ரசம் வந்து அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டதுனால தான் அவங்க வந்து நோய் நொடி இல்லாமல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. சித்திரை மாதத்தில் வந்து வேப்பம்பூ வந்து நமக்கு வந்து அதிகமாக கிடைக்கும்போது என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம வந்து பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டோம்னா அதை வந்து தேவையானப்போ பயன்படுத்திக்கலாம்.